அந்த சாதத்த வந்து சுட சுட அப்படியே அந்த மணக்க மணக்க இத ஊத்தி சாப்பிடுறதுக்கும், ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிடுறதுக்கும் என்ன வேறுபாடு? ஆறுன சப்பாத்தி வந்து ஒரு ரப்பரி கன்டென்ட் ஆகுறது, மெல்றதுக்கு நமக்கு கடினமா இருக்கு. நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பட் சாதத்தில வந்து பெரும்பாலும் நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. நம்மளால அந்த விசிபிளா அந்த டிஃபரன்ஸ பார்க்க முடியல. உண்மையில நம்ம திரும்ப ஒரு பொருள சுட வச்சு சாப்பிடணும்னா, மைக்ரோவேவ் மாதிரியான ஒரு அருமையான சாதனம் கிடையவே கிடையாது. இதில வந்து கேன்சர் வரும். என்னென்னமோ வந்து சொல்லி பார்த்தாங்க அவங்களும். சொல்லி பார்ப்பாங்க. எதுக்கும் வந்து மசிஞ்சிராதீங்க. ஒரு 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 சின்ன சைஸ் ஒரு நல்ல கம்பெனி மைக்ரோவேவ் ஓவன் வந்து நம்ம எல்லார் வீட்டு கிச்சன்லயுமே நிச்சயமா இருக்க வேண்டிய ஒரு ஒரு பொருள். இப்போ ஓவராலா ஸ்டடீஸ் என்ன சொல்லுது? தரவுகள் எப்படி இருக்கு அப்டின்னா, வெஸ்டர்ன் அவங்களுடைய குக்கிங் ஸ்டைலுக்கும், இந்தியன் குக்கிங் ஸ்டைல் கம்பேர் பண்ணும்பொழுது, அவங்க டயபெட்டிக்கா இல்லாம இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. 10 நாளைக்கு தேவையான ஓட்ஸ வந்து அவங்க பாயில் பண்ணி, ஃப்ரீஸ் பண்ணிட்டு, வேணுங்கிறப்ப மட்டும் அந்த ஓட்ஸ வந்து அவங்க ரூம் டெம்பரேச்சருக்கு மாத்தி, இல்ல அது வேணும்னு சொன்னா அவங்க சூடு பண்ணியோ, இல்ல சில்டாவோ அவங்க சில்லுன்னு இருக்கிற பால்ல அத ஊத்தி சாப்பிடுற வழக்கம் அவங்களுக்கு இருக்கிறதுனால, அவங்களுக்கு டயபெட்டிக் அந்த கண்டிஷனே வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்கு வெஸ்டர்ன்ல. பட் ஈஸ்டர்ன் பீப்பிள்ல குறிப்பா இந்தியா, ஸ்ரீலங்கா மாதிரியான நாடுகள்ல வந்து சமையல் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரெடிஷன் மட்டும் இல்ல, அவங்க வாழ்றதே சமைக்கிறதுக்கு தாங்கிற மாரி ஒரு கல்ச்சர் இங்க இருக்கு.